ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எக்லெஸ் ப்ரௌனி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில், ஈரமில்லாத பவுலில் கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் டார்க் காம்பவுண்ட், இது மூணையும் ஒரு பெரிய பவுலில் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் தான் நம்ம மற்றதையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் பெரிய பவுலாகவே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது மூணையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நான் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் எக் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் ஆட் பண்ணி இது செய்ய போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல் ஒரு ரெசிபி இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது கொரியருக்கு அனுப்புறதுக்காக தான். இந்த ரெசிபி ரொம்ப நாள் செல்ஃப் லைஃப் இருக்கும். இது ஒரு 10 days அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் ஒரு 54 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கையும் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, பேட்டர் கொஞ்சம் திக்காகும். திக்கானது இல்லாமல் அந்த சர்க்கரை, அந்த பட்டர் எல்லாமே என்ன ஆகும்னா தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பயந்துக்கு தேவையில்லை. இப்போ நான் வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணி மாதிரி விடும். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அப்படி தான் வரும் கண்டிப்பாக. இதனால் நம்ம பயந்துக்க தேவையில்லை. என்ன இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வருதுன்னு, ஒட்டாத மாதிரி வரும் பாருங்கள். இந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தண்ணி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். இது மாதிரி வந்தால் கரெக்ட் ப்ரொசீஜர் தான், நம்ம பயந்துக்க தேவையில்லை. இப்போது அடுத்து ஒரு பவுலில் மைதா, அப்புறம் கொக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர், இது மூணையும் தனித்தனியாக ஜலிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணையும் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா மிக்சிங் மட்டும்தான் வேலையே. அதுவும் இல்லாமல் சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு லைட்டான ஹீட்டில் இருக்கும் போதே சுகர் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சி வரும். இப்போ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா வார்ம் வாட்டர். அதாவது ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஏன் 30 to 35 சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒட்டுக்கா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் எடுத்து ஸ்பேச்சுலாவில் எடுத்து நம்ம கீழே விட்டோம்னா அது கரெக்டாக எந்த இதுவும் இல்லாமல் ஃப்ளோ ஆகணும். அதாவது விட்டு விட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்து நான் காமிப்பேன் வீடியோலேயே. அந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இப்போ நான் காமிச்ச பார்த்திங்களா, இதே மாதிரி இது கூட நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணினேன். அது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். எக் இல்லாதனால அது லைட்டாக இருந்தாலே போதும் தான், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை மாற்றிக்கிறேன். இதனோட வேலை ரொம்ப ஈஸி தான். இதுக்கு பதிலாக இது இல்லாமல் ஒரு ரெசிபி இருக்கு இல்லையா, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது ஏன் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட செல்ஃப் லைஃப் இந்த ப்ரௌனியோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக தான். மற்றபடி நீங்கள் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர், நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் அதே அளவுக்கு நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் அந்த பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ப்ளைனாக கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதை எப்பவும் போல் 180 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 20 to 25 minutes கரெக்டாக இருக்கும். ஸோ பேக் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எக்லெஸ்ஸானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அதே ஃபீல், அதே ஃபஜ்ஜி இருக்கும். என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே அதே ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை கஸ்டமருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே க்ளவுஸ் போட்டுட்டு தான் டச் பண்ணணும், இல்லைன்னா செல்ஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஆல்ரெடி ஓப்பன் பண்ண கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணாதீங்க. 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.